ஈழத்தமிழர்களின் அறிவு களஞ்சியமான யாழ் பொது நூலகம் தீ வைத்து எரிக்கப்பட்ட 35 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு இன்று புதன்கிழமை நினைவு தின அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன. வரலாற்றில் பதிந்த அந்த சோக சம்பவத்தின் 35வது ஆண்டு நிறைவு தின நிகழ்வுகள் இன்று காலை புதுப்பொலிவு பெற்றுள்ள யாழ் நூலகத்தில் இடம்பெற்றன. படத்திற்கு விளக்கு ஏற்றுவதோடு இந்த நூல் நிலையம் இருக்கிறது என்று கேள்வியுற்ற உடனேயே உயிர் நீத்த வணக்கத்திற்குரிய டேவிட் ஃபாதர் அவர்களுடைய படத்திற்கும் முதலிலே விளக்கு ஏற்றுவதோடு இந்த நினைவு பெறும். இதன்போது யாழ்ப்பாணத்தில் மத்திய இலவச வாசிக சாலை ஒன்றை ஆரம்பித்த புத்தூர் சக்கட்டத்தார் பரோபகாரி அமரர் கானாமுன செல்லப்பா அவர்களையும் நூலகம் 1981 யாழ் நூலகம் எரிகிறது என்ற செய்தியை கேள்வியுற்று அதிர்ச்சியில் இழந்த வனபிதா தாவிது அடிகளையும் நினைவு கூறும் நிகழ்வு இடம்பெற்றன. இதன்போது அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த அஞ்சலி நிகழ்வில் யாழ் பொது நூலக பிரதம நூலகர் சுகந்தி சர்க்குணராஜா மற்றும் பொது நூலகர்கள் என பலர் கலந்து கொண்டனர். 1981 ஆண்டு எரிக்கப்பட்ட இந்த நூலகம் 2004 ஆண்டு புனரமைக்கப்பட்டு பல புதிய பகுதிகளுடன் ஆரம்பிக்கப்பட்டு சேவைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1981 ஆண்டு இந்நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டு அந்த தருணத்தில் 97,000 புத்தகங்களும் பல பெறுமதிமிக்க ஓலைச்சுவடிகள் கையெழுத்து பிரதிகள் என்பன காணப்பட்டன. தற்சமயம் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் காணப்பட்டாலும் இந்த 97,000 நூல்களுக்கு ஈடு செய்ய இயலாது. இப்போ புதுசாக பல பகுதிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பகுதி, இளையோர் பகுதி என்று பார்வையற்றவர்களுக்கான பகுதிகள் என்பன ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எரிக்கப்பட்டு இன்று 35 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றன. ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு 10 மணிக்கு இந்த நூலகம் எரிக்கப்பட்டது. இதற்கு முதல் நாள் ஏனைய யாழ்ப்பாணத்தில் 31ஆம் தேதி இரவு மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் நடந்த அந்த பிரச்சார கூட்டத்திலே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து நாச்சிமார் கோயில் கோபுர கொட்டகை தேர் கொட்டகை எரிக்கப்பட்டது. அதன் பின்பு அந்த இடத்திலே வந்து போன வாகனங்கள் அனைத்து நோக்கப்பட்டன. அதன் பின்பு அந்த இடங்களிலே இருந்த வீடுகள் தாக்கப்பட்டன. அதன் பின்பு யாழ்ப்பாண நகரத்தில் இருந்த பூபாலசிங்கம் புத்தக சாலை உட்பட பல கடைகள் எரிக்கப்பட்டன, சூறையாடப்பட்டன. அதே போல் யாழ்ப்பாணத்தில் இங்கே பிரதான வீதியில் அமைந்துள்ள தமிழர் கூட்டணி காரியாலயம், யோகேஸ்வரன் பாராளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் அவருடைய இல்லம் இவை அடித்து நொறுக்கப்பட்டு கொளுத்து எரிக்கப்பட்டது. 2ஆம் நாள் ஜூன் 1ஆம் தேதி தான் இரவு 10 மணிக்கு இந்த நூல் நிலையமும் அதே போல் ஈழநாடு பத்திரிகையும் எரிக்கப்பட்டது. அந்த நினைவைத்தான் நாங்கள் கடந்த வருடமும் செய்தோம். இந்த வருடமும் இந்த நிகழ்வுகளை இந்த நூல் நிலையத்தின் மீது அதிக அக்கறை கொண்டிருந்த ஃபாதர் டேவிட் அவர்கள் அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே அந்த இரவு அதிர்ச்சியினால் காலமான அவருடைய நினைவும் இன்று மாலை அவருடைய சொந்த ஊரான தும்பலையிலே நடக்கிறது. கடந்த வருடம் அதற்கு முந்தைய வருடங்களிலே நான் இந்த விஷயத்தில் கலந்து கொண்டேன். உண்மையிலே இது எங்களுடைய நூலகம், இதனுடைய வரலாறு சரியாக எங்களுடைய வரலாறிலே குறிக்கப்பட வேண்டும். நாங்கள் இப்போது வரலாற்றை தொலைத்த தமிழர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு என்ன நடந்தது என்பதை நாங்கள் மறந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வு ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு தான் நடந்தது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது.